அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் புத்தகத்தில் இருந்து சங்ககால தமிழ் பார்த்துட்ருக்கோம். அதில் வினா எண் 45 பார்க்கலாம். வினா எண் 45 பிற்காலத்தில் தகரத்தை மட்டும் இறந்தகால விகுதியாக ஏற்கும் வினைகள் பல தமிழில் தகர விகுதியையும் இகர விகுதியையும் பெற்றுள்ளன. அதாவது இப்போ நாம் இறந்தகால விகுதியாக தகரத்தை பயன்படுத்திட்டுருக்கோம். ஆனால் சங்க காலத்தில் தகரத்து கூட சேர்த்து இகர விகுதியையும் பயன்படுத்தியிருக்காங்க. இகர விகுதியையும் பெற்று வந்துள்ளன. வினா எண் 46 இக்கு இத்து இட்டு இரு போன்ற இடைநிலை தன்மையிலும் முன்னிலையிலும் வருகின்றன. தன்மையிலும் முன்னிலையிலும் வருகின்றன. இக்கு இத்து இட்டு இரு போன்ற இடைநிலை தன்மையிலும் முன்னிலையிலும் வருகின்றன. வினா எண் 47 எதிர்கால விகுதியாக குகரமும் வகரமும் சேர்த்து பயன்படுத்தப்பட்டுள்ளன. எதிர்கால விகுதியாக குகரமும் வகரமும் சேர்த்து பயன்படுத்தப்பட்டுள்ளன. வினா எண் 48 செய்யா அல் வாய்ப்பாட்டு ஏவல் வினைமுற்றையும் சங்க இலக்கியங்களில் காணலாம். செய்யா அல் வாய்ப்பாட்டு ஏவல் வினைமுற்றையும் சங்க இலக்கியங்களில் காணலாம். வினா எண் 49 இசின் ஈற்றுச் சொற்கள் ஏவல் ஒருமையில் வருகின்றன. இசின் ஈற்றுச் சொற்கள் ஏவல் ஒருமையில் வருகின்றன. வினா எண் 50 நியம பொருளை குறிக்க வினைமுற்றிற்கு பின்னர் ஆயின் சேர்ப்பது பெரும்பான்மை வழக்காகும். நியம பொருளை குறிக்க வினைமுற்றிற்கு பின்னர் ஆயின் சேர்ப்பது பெரும்பான்மை வழக்காகும். வினா எண் 51 நியதி பொருளுக்குரிய வினையெச்ச வாய்ப்பாடு செய்யின் என்பதே பழந்தமிழில் பெரும்பான்மையாக வந்துள்ளது. நியதி பொருளுக்குரிய வினையெச்ச வாய்ப்பாடு செய்யின் என்பதே பழந்தமிழில் பெரும்பான்மையாக வந்துள்ளது. வினா எண் 52 அருகி காணப்படுவது செய்தாய் என்ற வாய்ப்பாடு. இப்போ நம்ம பார்த்த அந்த சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறதுல குறைந்து காணப்படுறது எதுனா செய்தாய் அப்படிங்கிற வாய்ப்பாடு. வினா எண் 53 எதிர்மறை வினையெச்ச வாய்ப்பாடாக பழந்தமிழில் பெரும்பான்மையாக வருவது செய்யாது எனும் வாய்ப்பாடு. எதிர்மறை வினையெச்ச வாய்ப்பாடு, எதிர்மறையில் அதுவும் வினையெச்ச வாய்ப்பாடா சங்க காலத்தில் பயன்படுத்துது, அதிக அளவில் பயன்படுத்தினது செய்யாது அப்படிங்கிற வாய்ப்பாடு. வினா எண் 54 செய்யு வாய்ப்பாட்டு வினையெச்சம் பழந்தமிழ் நூல்களில் காணப்படுகிறது. செய்யாது அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் செய்யு வாய்ப்பாட்டு வினையெச்சமும் பழந்தமிழ் நூல்களில் காணப்படுகிறது. வினா எண் 55 பழந்தமிழ் நூல்களில் செய்யா வாய்ப்பாட்டு பெயரெச்சமும் சங்கம் மருவிய நூல்களில் செய்யாத வாய்ப்பாட்டு பெயரெச்சமும் காணப்படுகின்றன. செய்யாத இது ரெண்டுமே எதிர்மறை தான். ஆனால் பழந்தமிழ் நூல்களில் செய்யா அப்படின்னும் சங்கம் மருவிய நூல்களில் செய்யாத அப்படின்னும் இடம்பெற்றிருக்கு. வினா எண் 56 எதிர்மறை வினையடி அல் இல் முதலியவற்றிலிருந்து தோன்றிய பெயரச்ச வடிவங்களை சங்க இலக்கியங்களில் காணலாம். அதாவது எதிர்மறை பார்த்தோம், செய்யாத அப்படிங்கிறது. அதோட வினையடி சொற்கள் எதுனா அல் இல், இதிலிருந்து தோன்றிய பெயரச்ச வடிவங்களை நம்ம சங்க இலக்கியங்களில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 57 தொழில் பெயர் அல் தல் பூ உ இயர் இச்சி அம் ஐ கூ போன்ற விகுதிகளை பெற்று சங்க இலக்கியங்கள் பயின்று வருகின்றன. இப்போ தொழில் பெயர் இருக்குது, அதற்கான விகுதிகள் சங்க இலக்கியங்களில் என்னென்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அல் தல் பூ உ இயர் இச்சி அம் ஐ கூ இந்த விகுதிகள் எல்லாமே தொழில் பெயரில் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கு. வினா எண் 58 பெயர் சொல்லிற்கு பிறகு அகர விகுதி பெயரடை போன்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பெயர் சொல் இருக்குன்னா அதற்கு பின்னாடி அகர விகுதி பெயரடை போன்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. வினா எண் 59 கிழக்கு மேற்கு என்ற இரு சொற்களும் முறையே கீழ் மேல் என்ற இடப்பொருளில் வந்துள்ளனவே தவிர திசை பொருளில் வரவில்லை. அவ்விரு திசைகளும் முறையே குணக்கு குடக்கு என்று பயன்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ நாம் கிழக்கு மேற்கு அப்படிங்கிறத ஒரு திசை சொல்லாக தான் பார்ப்போம். ஆனால் சங்க காலத்தில் கீழ் மேல் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான் கிழக்கு மேற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதுவே அந்த கிழக்கு மேற்கு இப்போ நம்ம பயன்படுத்துகிற அந்த திசை பொருளுங்கிறது குணக்கு குடக்கு அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. வினா எண் 60 உண்டு எனும் குறிப்பு வினைமுற்று சங்கத்தமிழ் நூல்களில் அக்ரிணை ஒருமையிலும் பன்மையிலும் வருகின்றன. உண்டு அப்படிங்கிற ஒரு குறிப்பு வினைமுற்று சொல் சங்க இலக்கியங்களில் அக்ரிணைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அக்ரிணையோட ஒருமையிலையும் பன்மையிலையும் பயன்படுத்தப்பட்டு வந்தது தான் உண்டு எனும் குறிப்பு வினைமுற்று. வினா எண் 61 சில வினையடி சொல்லின் பின்
தா வா போன்ற வினைகள் பொருளின்றி வழங்கப்பட்டுள்ளன. சங்க காலத்தில் பார்த்தோன்னா சில வினையடி சொல்லோட பின்னாடி தா வா போன்ற வினைகள் அதற்கு பொருள் இல்லாமையே வழங்கியிருக்காங்க. வினா எண் 62 உந்து என்ற இடைச்சொல் புறநானூற்றில் காணப்படுகிறது. உந்து என்ற இடைச்சொல் புறநானூற்றில் காணப்படுகிறது. வினா எண் 63 குறிப்பு வினைக்கு பின் மன்ற என்ற இடைச்சொல் வருதல் தொல்காப்பியர் வழக்கு. இப்போ தொல்காப்பியர் காலத்தில் குறிப்பு வினைக்கு பின்னாடி மன்ற அப்படிங்கிற இடைச்சொல்லை பயன்படுத்தியிருக்காரு. குறிப்பு வினைக்கு பின் மன்ற என்ற இடைச்சொல் வருதல் தொல்காப்பியர் வழக்கு. வினா எண் 64 சங்க காலத்தில் பெயர் வினைகளுக்கு பின் மன்ற என்ற இடைச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. தொல்காப்பியர் காலத்தில் பார்த்தோன்னா குறிப்பு வினைக்கு பின்னாடி மன்றங்கிற வினைச்சொல் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவே சங்க காலத்தில் பெயர் சொல்லுக்கும் இடைச்சொல்லுக்கும் பின்னாடி மன்றங்கிற இடைச்சொல் பயன்படுத்தியிருக்காங்க. வினா எண் 65 போலும் என்ற இடைச்சொல் முற்று வினைக்கு பின் பயன்படுத்தப்பட்டுள்ளது. போலும் என்ற இடைச்சொல் முற்று வினைக்கு பின் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வினா எண் 66 தொல்காப்பியர் கூறாத சில அசைநிலைகளும் இடைச்சொற்களும் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இப்போ சங்க இலக்கியங்களில் பார்த்தோன்னா தொல்காப்பியர் கூறிய இடைச்சொற்கள் மட்டும் இல்லாத கூறாத அசைநிலைகளும் இடைச்சொற்களும் சங்க இலக்கியங்களில் காணப்படுது. வினா எண் 67 தன்மை முன்னிலை படர்க்கை வினை விகுதிகளை பற்றி சங்கத்தமிழ் எனும் நூலில் விவரித்தவர் டாக்டர் ச. அகத்தியலிங்கம். தன்மை முன்னிலை படர்க்கை வினை விகுதிகளை பற்றி சங்கத்தமிழ் எனும் நூலில் விவரித்தவர் டாக்டர் ச. அகத்தியலிங்கம். வினா எண் 68 பழந்தமிழில் தன்மை ஒருமை விகுதிகளாக என் ஏன் அல் அன் இசின் காணப்படுகிறது. சங்க காலத்தில் தன்மை ஒருமை விகுதிகளாக என் ஏன் அல் அன் இசின் அப்படிங்கிற சொற்களை எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்காங்க. வினா எண் 69 பழந்தமிழில் பெரும்பாலும் அன்சாரியைக்கு பின்னர் வருவது என். சங்க இலக்கியங்களில் அதிகமான அளவு அன்சாரியைக்கு பின்னாடி வர்றது என் அப்படிங்கிற எழுத்து. வினா எண் 70 பழந்தமிழ் இலக்கியங்களில் இறப்பில் கால இடைநிலைக்கு பின்னர் மட்டும் வருவது அல். சங்க இலக்கியங்களில் இறந்த கால இடைநிலைகளுக்கு இறப்பில்லா காலம் இறப்பில்லா காலம் இந்த ரெண்டும் தான் சங்க இலக்கியத்தில் இருக்கும். ஆனால் தொல்காப்பியர் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் 3 குறிப்பிட்டிருப்பார். ஆனால் சங்க இலக்கியங்களில் இறந்த காலம் இறப்பில்லா காலம் அந்த இறப்பில்லா கால இடைநிலைக்கு பின்னர் மட்டும் வர்றது எதுனா அல் அப்படிங்கிற விகுதி. பழந்தமிழ் இலக்கியங்களில் இறப்பில்லாத கால இடைநிலைக்கு பின்னர் மட்டும் வருவது அல். வினா எண் 71 பொதுவாக வினையடிகளுக்கு பின்னர் வருவது கு. வினா எண் 72 தன்மை ஒருமை காட்டும் சொற்களாக பல இசி நீற்று சொற்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இசி நீற்று சொற்கள் பார்த்தோன்னா பெரும்பாலும் தன்மை ஒருமை காட்டும் சொற்களாக தான் வந்திருக்கு. வினா எண் 73 தொல்காப்பியத்தில் காணப்படும் இசின் ஈற்றுச் சொல் எதுனா நுவன்றிசின். தொல்காப்பியத்தில் காணப்படும் இசின் ஈற்றுச் சொல் நுவன்றிசின். வினா எண் 74 இசின் ஈற்றுச் சொற்கள் சங்கம் மருவிய இலக்கியத்தில் காணப்படவில்லை. தொல்காப்பியத்தில் நுவன்றிசின் அப்படிங்கிற சொல் இருந்திருக்கு. அதுவே சங்க காலத்திலையும் இசிநீற்று சொற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் சங்கம் மருவிய கால இலக்கியங்களில் இசிநீற்று சொற்கள் காணப்படவில்லை. வினா எண் 75 முன்னிலையில் வந்தி கூட்டல் சீன் எனவும் பிற இடங்களில் வந்து கூட்டல் சின் எனவும் ஆராயலாம் என கூறுபவர் இளைய பெருமாள். முன்னிலையில் வந்தி கூட்டல் சின் எனவும் பிற இடங்களில் வந்து கூட்டல் சின் எனவும் ஆராயலாம் என கூறுபவர் இளைய பெருமாள். வினா எண் 76 இசின் என்பதை தொல்காப்பியரை ஒட்டி அசையாக கொள்பவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இசின் என்பதை தொல்காப்பியரை ஒட்டி அசையாக கொள்பவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். வினா எண் 77 தன்மை ஒருமை விகுதிகளில் ஏன் விகுதியே சங்க இலக்கியங்களில் மட்டும் வந்து சங்கம் மருவிய கால இலக்கியங்களில் முற்றிலும் மறைந்துவிட்டது. தன்மை ஒருமை விகுதிகளில் ஏன் விகுதியே சங்க இலக்கியங்களில் மட்டும் வந்து சங்கம் மருவிய கால இலக்கியங்களில் முற்றிலும் மறைந்துவிட்டது. வினா எண் 78 தன்மை பன்மை விகுதிகளாக எம் ஏம் தன்மை பன்மை விகுதிகளாக எம் ஏம் கும் இகும் ரும் ஓம் போன்றவை சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. தன்மை பன்மை விகுதிகளாக எம் ஏம்
கும் இகும் ரும் ஓம் போன்றவை சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. வினா எண் 79 முன்னிலை ஒருமை விகுதியாக ஐ ஆய் விகுதிகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. தன்மை பன்மை விகுதிகளாக பார்த்தது எம் ஏம் கும் இகும் ரும் ஓம். அதே முன்னிலை ஒருமை விகுதின்னு பார்த்தோம்னா ஐ ஆய் விகுதிகள் இரண்டு மட்டும்தான். சங்க இலக்கியங்களில் ஐ விகுதி அதிகமாகவும் ஆம் விகுதி குறைவாகவும் காணப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் பார்த்தோம்னா ஐ விகுதி அதிகமாகவும் ஆம் விகுதி குறைவாகவும் இருக்குது. அதுவே சங்கம் மருவிய கால இலக்கியத்தில் பார்த்தோம்னா ஆய் விகுதி அதிகமாகவும் ஐ விகுதி குறைவாகவும் காணப்படுகின்றது. வினா எண் 81 சங்கம் மருவிய கால இலக்கியங்களில் ஆய் விகுதி அதிகமாகவும் ஐ விகுதி குறைவாகவும் காணப்படுகின்றன. வினா எண் 82 காலப்போக்கில் ஐ விகுதி வழக்கற்று போயிற்று. வினா எண் 83 முன்னிலை பன்மை விகுதியாக இர் ஈர் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. முன்னிலை பன்மை விகுதியாக இர் ஈர் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. வினா எண் 84 இர் சங்க இலக்கியங்களில் அதிகம் பயின்று வர ஈர் சங்கம் மருவிய கால இலக்கியங்களில் அதிகம் பயின்று வந்துள்ளது. இப்போ முன்னிலை பன்மைக்கு இர் ஈர் ரெண்டும் பார்த்தோன்னா இர் சங்க காலத்தில் அதிகமாகவும் ஈர் சங்கம் மருவிய காலத்தில் அதிகமாகவும் பயின்று வந்துள்ளது. வினா எண் 85 ஆண் விகுதி சங்ககால தமிழில் எதிர்மறையில் வர சங்கம் மருவிய கால தமிழில் கால இடைநிலைக்கு பின்னர் வருவது குறிப்பிடத்தக்கது. சங்க கால தமிழில் ஆண் அப்படிங்கிற விகுதி எதிர்மறை சொல்லா வர ஆனால் சங்கம் மருவிய கால தமிழில் கால இடைநிலைக்கு பின்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. வினா எண் 86 சங்க காலத்திலும் திருக்குறளிலும் வியங்கோலுக்கு அல் விகுதி வருகிறது. வியங்கோலுக்கு அல் விகுதி வர்றது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்ககால இலக்கியங்கள்லையும் திருக்குறள்லையும் வந்திருக்கு. வினா எண் 87 சங்ககால மொழியை பற்றி மேலும் அறிந்து கொள்ள திராவிட ஒப்பிலக்கணத்தோடும் இடைக்கால தமிழோடும் ஒப்பிட்டு காண வேண்டும் என கூறுபவர் சேவை சண்முகம். அதாவது சங்ககால மொழியை பற்றி நாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திராவிட ஒப்பிலக்கணத்தோடும் இடைக்கால தமிழோடும் ஒப்பிட்டு காண வேண்டும் என கூறுபவர் சேவை சண்முகம். நன்றி, வணக்கம்.